அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் அதிகாரம் 132, குறள் எண் 1311. பெண் இயலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின்பார்பு. பரத்தமை உடையாய் பெண்தன்மை உடையவர் எல்லாரும் தம் தம் கண்களால் பொது பொருளாக கொண்டு நுகர்கிறார்கள். ஆகையால் உன் மார்பை பொருந்தேன். அற்புதமாக விளக்குள்ளார் திருவள்ளுவருக்கு. இதைவிட புகழ் வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. அவர் பரத்தையரை வெறுக்கிறாருங்க. அவர் இன்பத்துப்பாலை எழுதிவிட்டார் என்று அப்பவே அரங்கேற்றத்திலே வாக்குவாதம். ஆனால் அவர் இந்த ஒரு குறளே போதும், பரத்தையரை வெறுக்கிறார். இதுக்கு இந்த ஒரு குறளே போதும். அந்த அளவுக்கு அற்புதமான மனிதருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்து வைத்தவர் அவர். தமிழ் மொழிக்கு முதல்ல தமிழ் மொழிக்கு ஆர்வம் கொடுத்தவர் அவர். தமிழ் மொழியை எல்லாரும் பாராட்டுகிறார்கள் என்றால் அது திருவள்ளுவரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. என்னை பொறுத்தவரை, நீங்கள் மற்றவங்க நினச்சிடாது, என்னை பொறுத்தவரை நான் படித்த அளவிற்கு அதனுடைய ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். புலவி நுணுக்கம். குறள் 1311. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பரத்தையரை வெறுக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு குறளை எடுத்துக்காட்டு. பரத்தையர் என்பவள் விலைமாதர். விலைமாதரை விரும்புவோனே பெண்தன்மை உடையவர் எல்லாரும் தமது கண்களால் பொதுவாக உன்னை அனுபவிப்பர். ஆகையால் நல்ல குடும்ப பெண் பரத்தையரை விரும்புவனுக்கும் அவன் மார்போடு சேரமாட்டேன் என்று விளக்கியது அருமை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இனிய இல்லற வாழ்க்கைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். இந்த குறளை படித்தாலே அவருடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ள முடியும். திருக்குறளுக்கு இணையான சங்க இலக்கியத்தில் ஒரு நூல் இல்லை என்றே சொல்லலாம். என்னை பொறுத்தவரை டால்ஸ்டாய் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். முதலில் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்போது சுகாதார செயலாளராக பணிபுரியும் மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களின் தந்தை பஞ்சாப் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அவர் நான் பணிபுரிந்த வாரியத்தில் MD-யாக பணிபுரிந்தவர். மிகச்சிறந்த நேர்மையான அதிகாரி. ஒவ்வொரு மாதமும் ரிவ்யூ மீட்டிங் வைத்து டிமாண்ட் கலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர சொல்லி ரிவ்யூ நடத்துவார். அந்தளவுக்கு புகழ்பெற்ற ஒரு IAS அதிகாரியினுடைய அப்பா இதற்கு மொழிபெயர்த்துள்ளார் என்றால் அதுவே நமக்கு கிடைத்த ஒரு வரம் என்றே சொல்ல வேண்டும். தெய்வப்புலவருக்கு கிடைத்த வரம் என்றே சொல்ல வேண்டும். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.